உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற வீடியோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சில்லி பேஸ்ட் ரொம்ப டேஸ்டியாக சரியான முறையில் செய்கிறது எப்படின்னு சொல்லித்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோவுக்கு ஆதரவு ஒன்று தாங்கன்னு சொல்லி அன்பாகவே கேட்டுக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சில்லி பேஸ்ட் செய்கிறதுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சு 3 மேசக்கரண்டி அளவுக்கு கோகோனட் ஆயில் விட்டுக்கோங்க. நீங்கள் குக் பண்ணுற எந்த ஆயிலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆயில் சூடாகி வரும்போது 2 மேசக்கரண்டி அளவு கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. அடுத்ததாக நான் ஒரு பெரிய ஒனியன் ஒன்று எடுத்து சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரிக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஒனியன் எடுத்து இந்த ஒனியனையும் போட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் இது இப்படியே இந்த ஆயிலில் வதங்கட்டும். வதக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் நான் உலர்ந்த இறாலை கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் பவுடராக செஞ்சு வச்சுருக்கேன். இது 1 கப் அளவு வருது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 கப் அளவுக்கு போட்டுட்டு அடுத்ததாக எங்களுக்கு தேவைப்படுறது 1/4 கப் அளவு சோயா சாஸ் தேவைப்படுது. 1/4 கப் சோயா சாஸ் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் 1/4 கப் அளவு டொமேட்டோ கெச்சப் நான் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் 1/4 கப் அண்ட் அதோடு சேர்த்து 1/2 டீஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த சுகரை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த சுகர் தான் இந்த சில்லி பேஸ்ட்டுக்கே ஒரு அட்டகாசமான ஒரு சுவையை கொடுக்குறது. அதனால் கண்டிப்பாக சில்லி பேஸ்ட்டுக்கு சுகரை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது அப்படியே நல்லா கை வச்சு கிண்டி கொண்டே இதை லோ ஃப்ளேமில் நல்லா ஒரு 4-5 நிமிஷம் அதை அப்படியே குக்காக விடுங்க. குக் ஆகிட்டிங்கன்னா உங்களோட சில்லி பேஸ்ட் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம். ஒயிட் ரைஸோடையும் சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது ஃப்ரைட் ரைஸில் நூடுல்ஸில் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னு சொன்னால் அட்டகாசமான டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். இதை ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் ஒன்றில் கிளாஸ் பாட்டில் ஒன்றில் போட்டு ஃப்ரிட்ஜில் 1 மாதம் கிட்ட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். நல்ல அருமையான சில்லி பேஸ்ட் ரெடி. இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்கள் எல்லாருக்குமே அன்பு வணக்கம். தேங்க்யூ.